ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, இன்று இரவோடு உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரப்போகிறது. உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் மகளே. நீ எதை கண்டும் கலங்காதே. என் பிள்ளையே, நீ மகிழ்ச்சி என்னும் கடலில் நீந்தப் போகிறாய். உன்னை இந்த வாழ்க்கை பயணம் எத்தனை சிதறடித்தாலும் நான் அதை ஒன்றுபடுத்தி இலக்கை அடைய செய்வேன். அதை நீ புரிந்து கொண்டாயா? இனி நீ மகிழ்ச்சியாக இருப்பாய். உன்னுடைய வேண்டுதல்கள் என்னை வந்தடைந்தன. நீ வேண்டியபடி உன் வாழ்க்கைக்கு எவையெல்லாம் நன்மையானவையோ அவையெல்லாம் நடக்கும். நீ வெற்றியின் படிக்கட்டுகளில் ஏற தயாராகிவிட்டாய். உன் மனக்கவலைகள் அகன்று நீ வெல்வது நிச்சயம் உன்னை வந்து சேரும். உன் துணையாக உன் அப்பா நான் இருக்கிறேன். முன் ஜென்ம வினைகளால் விளையும் சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவித்தே தீர வேண்டும். கர்மத்தை அனுசரித்தே புத்தியும் வேலை செய்யும். அதனால் விதியால் நிர்ணயிக்கப்பட்டதையும் பக்தன் சுலபமாக தவிர்த்து விடலாம். முன்ஜென்ம கர்மத்தின் விளைவுகளிலிருந்து பகீரத பிரயத்தனம் செய்தாலும் விடுபட முடியாது. அவசியம் நடந்தே தீர வேண்டிய நிகழ்ச்சிகளிலிருந்து தப்புவதற்கு வழியேதும் இல்லை. துக்கங்கள் எவ்வாறு வேண்டாதப்பட்டவையோ அவ்வாறே சுகங்களும் எதிர்பார்க்கப்படாதவை. முன்ஜென்ம வினைகளால் ஒரு மனிதனுக்கு என்னென்ன நடக்கப் போகிறது என்பது ஞானிகளுக்கு முன்கூட்டியே தெரியும். அகண்டமாக அவருடைய நாமத்தை ஜெபம் செய்வதே நமது விரதமும் தவமும் தானமும் ஆகும். அவ்வப்போது உன் தந்தையான என்னை நோக்கி நீ பிரயாணம் செய்வதே உனது தீர்த்த யாத்திரை. கள்ளம் கபடமற்ற பிரேமையோடும் ஒருமித்த மனத்தோடும் என்னை பூஜை செய்து பார். நான் செய்யும் விவரிக்க முடியாத அற்புதங்களை மனத்துள்ளே நீ அனுபவித்துக் கொள்ளலாம். கரும்பை சக்கையாய் பிழிவது போன்ற ஆயாசம் தரும் விவரங்கள் தற்பொழுது போதும். உனக்கு உடனே வெல்லம் வேண்டும். முன்னரே குறிப்பறிவிக்கப்பட்ட ரசமான கதையை கேட்க எல்லோரும் ஆவலாக இருக்கிறீர்கள். கேட்பவர்களின் இந்த உணர்வை நன்கு அறிந்த நான் சொல்லப்போகும் அற்புதமான கதையை அவர்கள் கவனத்தோடு கேட்கும் வகையிலும் அவர்களுடைய ஆர்வம் மழுங்காத வகையிலும் கதாம்சமில்லாத பொதுவான தத்துவ விவரணத்தை இப்பொழுது நிறுத்திக் கொள்கிறேன். உன்னுடைய இன்பமான வாழ்க்கை இந்த நிமிடத்திலிருந்து ஆரம்பமாகிவிட்டது. உன் துன்பங்கள் முடிந்துவிட்டது. இனி எல்லாம் சுகமே. உன் இல்லத்தில் இருள் நீங்கி வெளிச்சம் வந்துவிட்டது என் குழந்தையே. நீ சந்தோஷமாக இரு. நீ மனம் உடைந்து போகாதே. உன் உடைந்த வாழ்வை அழகான வாழ்வியலாக மாற்றவே உன்னை இறுக கரம் பற்றி நான் காத்துள்ளேன். உடைந்த உன் வாழ்வை மிகப்பெரிய காரியங்களுக்காக தயார்படுத்துகிறேன். என் தங்கமே, நான் உன்னை பரிபூரணமாக்க வந்தேன். உன் பலவீனங்களை நீக்கிவிட்டேன். நீ இனி எந்த சூழலையும் தைரியமாக எதிர்த்து போராடலாம். எங்கும் எப்போதும் எவ்விடத்தும் நான் உனக்கு துணையாக இன்றும் என்றும் இருப்பேன். சேர்த்து வைத்த நல்ல குணங்கள் எவையோ அவை மட்டுமே ஜீவனோடு வரும். உயர்ந்த கதியை நல்கும். அதனால் பிரம்மஞானத்தினால் பெறும் பயனை இவ்விதமாகவும் நாம் பெற முடியும். என் சொற்களை நீ மறந்து விடாதே. யாருக்கும் தெரியாமல் நீ அழுதாலும் உனக்கே தெரியாமல் உன் கண்ணீரை துடைக்கும் கைவிரல் போல உன் அப்பா நான் இருப்பேன். நான் இருக்க வீணான பயம் எதற்கு உனக்கு? இன்னும் எத்தனை நாள் இழந்து போன விஷயங்களையும் உறவுகளையும் நினைத்து வருத்தப்பட போகிறாய்? அவர்கள் உன் அன்பை சிறிதும் உணராத மனம் படைத்தவர்கள் என்று நீ அறிவாயல்லவா? அதை உணர்ந்து தெரிந்த பிறகும் அவர்களுக்காக இன்னும் உன் நிமிடங்களை செலவழித்து உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் இழக்காதே. உன் மனம் ரணத்தால் கொதித்து போயிருக்கிறது. ஆதங்கத்திலும் வழியிலும் நீ இருக்கிறாய். நமக்கென்று ஒரு நாள் வரும், அன்றைக்கு நாம் பேசிக்கலாம் என்று வேதனையில் இருக்கிறாய். நீ பேசி என்ன பயன்? அவர்கள் அப்படித்தான், திருந்தாத மனிதர்கள். அவர்களை கணக்கில் எடுத்து பேசினால் நீதான் நிம்மதி இழப்பாய். அதை ஞாபகம் வைத்துக்கொள். உன்னையும் உன் அன்பையும் கொண்டாடுபவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்காக நீ சிரி, அழு, வருத்தப்படு, உதவி செய். ஆனால் உன்னை மதிக்காத இடத்தில் ஒரு நிமிடம் கூட தங்காதே. அமைதியாக அவர்களை விட்டு நகர்ந்து வந்துவிடு. அவர்களை பற்றி நீ யோசிக்காதே குழந்தையே. உன் கோபம் நியாயமானதுதான். ஆனால் அது வேண்டாம் என் குழந்தையே. அது உன்னையும் உன் நிம்மதி, சிரிப்பு, சந்தோஷத்தையும் தொலைத்துவிடும். உனக்கு எந்த விதமான குழம்பும் நிலையும் வேண்டாம். அனைத்தும் என்னிடம் நீ விட்டுவிட்டாயல்லவா? இனிமேல் உனக்கு வரக்கூடிய எல்லாமே நல்ல காலம்தான்.
உனக்கு உன்னை நிச்சயம் நான் உயர்த்தி பிறர் நிமிர்ந்து பார்க்கும் வண்ணம் உன் வாழ்க்கையை வெற்றியில் வாழ வைப்பேன். நீ எதற்கும் கவலைப்படாதே. உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் துணை நிற்பேன். என் மீது உனக்கு பரிபூரண நம்பிக்கை இருந்தால் உன் வாழ்வில் என்னால் இயலாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. ஆனால் உன் இதயத்தில் ஒரு மூலையிலாவது என் மீது அவநம்பிக்கை இருந்தால் என்னை வணங்கியும் உனக்கு பயன் ஏதும் இல்லை. அவசரப்பட்டு செய்யும் செயல்கள் எதுவும் அந்த இலக்கினை சென்று சேர்வது இல்லை. நடந்ததையே நினைத்து கொண்டு இருக்காமல் நடக்கப் போவதை பற்றி யோசி. முயற்சி என்பது ஒரு விதை போல, அதை நினைத்து விதைத்து கொண்டே இருக்க வேண்டும். அதில் சில விதைகள் வளரும், சில விதைகள் மண்ணுக்கு உரமாகிவிடும். இதுதான் உலக நியதி. நடக்கும் விஷயங்கள் எதுவும் நம் கையில் இல்லை என்றாலும் நாம் விடாமுயற்சி செய்து கொண்டே இருந்தோம் என்றால் நாம் கண்டிப்பாக சரியான இலக்கை அடைவோம். அதை அடைவதற்கு அவர்கள் அவர்களுடைய கடமையை செய்வது மட்டுமே நியாயம். பிரதிபலனை எதிர்பார்க்காமல் செய்யும் கடமை கடவுளை நெருங்குவதற்கான ஒரே வழி. பொறுமையும் நம்பிக்கையும் இருந்தது என்றால் நம் வாழ்க்கையில் எல்லா இன்பமும் நம்மை தேடி நிச்சயம் வரும். பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடாதே. அந்த இறைவனின் மேல் பாரத்தை போடு. வரும் பிரச்சனைகள் எல்லாம் வந்த வழியிலேயே போய்விடும். மனதில் தேவையில்லாத எண்ணங்களுக்கு நீ இடம் தராதே. உன் எண்ணங்கள் அனைத்தையும் என்னிடம் செலுத்திவிட்டு உன் கடமைகளை நீ செய். உனக்கான செயல்கள் அனைத்திற்கும் நானே பொறுப்பாவேன். நிலையற்ற இந்த வாழ்க்கையில் உன்னோடு பலர் வருவார் போவார். உயிருக்கு உயிராக பழகுபவர்கள் கூட ஒரு நாள் விலகி செல்வார்கள். ஆனால் நீ எப்படி எந்த சூழ்நிலையிலும் என்னை விட்டு விலக மாட்டாயோ அதே போல நானும் உன் வாழ்வில் இறுதி வரை வருவேன். உன்னை எப்போதும் வழி நடத்துவேன். உன்னுடைய எந்த கவலையாக இருந்தாலும் அதை நீ என்னிடம் பகிரும்போது உன் மனம் கொஞ்சம் அமைதியடைகிறது. இப்போது உன் மனதில் கவலைகள் குழப்பங்களாக உள்ளது. அதை நான் நிச்சயம் தெளிவுபடுத்துவேன். என் பிள்ளையாகிய நீ எப்போதும் போல மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டு உற்சாகமாக நாளை தொடங்கு. எல்லாம் முடிவில் நன்மையாகவே இருக்கும். வருவதும் போவதும் ஏதோ ஒரு காரணத்தினால் மட்டுமே உனக்கு நிகழ்கிறது என்று நினைத்துக்கொள். உனக்கு நன்மையே நடக்கும். நான் எப்போது என் கரம் கொண்டு உன்னை இழுத்து வந்தேனோ மறுகணமே உனக்கு பிடித்த விஷயங்கள், நீ விரும்பிய வாழ்க்கை, நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அனைத்தையும் நான் உனக்கு வழங்குவேன். அது உன் தந்தையான என்னுடைய கடமை. இவைகளை பெறுவதற்கு கால தாமதமாகலாம். ஆனால் அதற்காக நீ காத்திருக்க வேண்டும். பொறுமையாக இருக்க வேண்டும். அவசரப்படக்கூடாது. நீ என்னை காண்பது எளிதல்ல. பலர் என் வாயிலில் தவம் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ எதற்காக அவசரப்படுகிறாய்? ஏன் இந்த பதட்டம்? பாதுகாப்பு வளையமாக உன்னையே நான் சுற்றி வருகிறேன். உன்னை இதுவரை என் பொக்கிசமாக வைத்திருக்கின்றேன். நீ விரும்பியபடி வாழ்க்கையை உனக்கு நான் கொடுக்கப் போகிறேன் குழந்தையே. அதை நீ உதிர்ந்து விடாமல் பக்குவமாக வைத்து கொள்ள வேண்டாமா? புரிந்து கொண்டு வாழ கற்றுக்கொள். நீ எப்போது என்னை முழுவதுமாக புரிந்து கொள்கிறாயோ அப்போதே என் தரிசனமும் பரிபூரண ஆசிர்வாதமும் உனக்கு கிடைத்துவிடும். உன்னை பற்றி யார் எப்படி வேண்டுமானாலும் பேசட்டும், எதை வேண்டுமானாலும் செய்ய முற்படட்டும். எதை பற்றியும் கவலைப்படாதே. நீ எதை செய்ய நினைத்தாலும் நீயாக செய். கூட்டு சேர்ந்து செய்ய முயற்சிக்காதே. உன்னுடைய உழைப்பு வீணாகிவிடும். நீ எதிர்பார்த்தது தடைப்படும். தன்னிச்சையாக செய். உனக்கு பக்கபலமாக உன் தந்தையான நான் இருக்கிறேன். உன்னுடைய பாதையில் நீ திடமாக இரு குழந்தையே. நான் ஒருவன் இருக்கும்போது யாரையும் தேடி சென்று உன் விருப்பத்தை சொல்ல நீ முயற்சிக்காதே. முதலில் உன் மீது நீ நம்பிக்கை வை. உன் மீது வைக்கின்ற நம்பிக்கையே நீ என் மீது வைக்கின்ற நம்பிக்கையாகும். இனி வரும் தருணத்தில் ஜெயிக்கப் போவது நீயாக இருப்பாய். என்னால் எதுவும் முடியும் என்று நம்பிக்கையோடு இரு. நிச்சயம் அது முடியும். காரணம், உன்னில் இருப்பது நீ அல்ல. உன் நிழலாக உன் தந்தையான நான் தானே இருக்கிறேன். எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்ற நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் சுறுசுறுப்பான மனதோடும் உன் கடமைகளை செய். உன்னுடைய காரியம் நிச்சயம் கைகூடும். உன்னை வெற்றியின் பாதைக்கு கைப்பிடித்து அழைத்துச் செல்லவே உன்னை இவ்வாறு நான் செய்கின்றேன். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் உன் தந்தையான நான் துணை நிற்பேன். என் மீது நம்பிக்கை வைத்து நீ செயல்படு என் குழந்தையே. உனக்கு சொந்தமானதை பெறுவதற்கு நான் உனக்கு உதவி செய்வேன். அதை உன்னிடம் இருந்து யாரும் பறிக்க முடியாது. அதனால்
கவலை கொள்ளாதே. எல்லாவற்றிற்கும் ஆசைப்படும் தகுதி உனக்கு உண்டு. ஆனால் நீ ஆசைப்பட்ட அனைத்திற்கும் உன்னை வந்தடையும் தகுதி இல்லை. தகுதியுள்ளவை மட்டுமே உன்னோடு நிலைத்து நிற்கும். அதனால் போனதை எண்ணி வருந்தாதே. உன் கர்ம வினைகள் விலகிவிட்டது. செல்வம் உன் வீடு தேடி வரும். நீ வளமாகவும் நலமாகவும் வாழப்போகிறாய். நீ கண்ணீர் விடும்போதெல்லாம் என்னை நினைவில் கொள் குழந்தையே. நான் உன் பக்கத்தில் உனக்கு துணையாக இருப்பேன். உலகம் தோன்றிய நாள் முதல் போட்டியும் போராட்டமும் மனித வாழ்க்கையின் பிரிக்க முடியாத அம்சங்களாகிவிட்டன. உண்மையை எதிர்த்து பொய்மை போராடுவதும் நன்மையை எதிர்த்து தீமை போராடுவதும் அன்றாட நிகழ்ச்சிகளாகிவிட்டன. இந்த போராட்டங்களின் தொடக்கத்தில் தீய சக்திகளின் கைகளே வலுப்பெற்று ஓங்கி இருப்பது போல் ஒவ்வொரு முறையும் தோன்றுவது உண்டு. ஆனால் எப்போதும் இறுதியில் வெற்றி பெறுபவை உண்மையும் நன்மையுமே என்பது கடந்த கால வரலாறு கற்றுத்தரும் பாடமாகும். ஷீரடியில் சாய்பாபாவுக்கும் மொஹித்தீன் தாம்போலிற்கும் நடைபெற்ற மல்யுத்தத்தை காண கிராம மக்கள் பெருந்திரளாக கூடியிருந்தனர். அவ்வப்போது கைத்தட்டியும் உரக்க குரல் எழுப்பியும் உற்சாகப்படுத்தினர். பாபாவே வெற்றி பெறுவார் என்று வெளிப்படையாக பலரும் கூறினார்கள். மொஹித்தீன் தாம்போலியின் ஆதரவாளர்கள் சிலர் அதை வன்மையாக மறுத்தனர். ஒரு பக்கம் அவர்களிடையே விவாதம் வலுத்து கொண்டிருந்தது. இந்த நேரத்தில் உக்கிரமான சண்டை ஒரு முடிவுக்கு வந்தது. அதன் முடிவு மொஹித்தீன் தாம்போலிக்கு சாதகமாக அமைந்தது. சாய்பாபாவின் ஆதரவாளர்கள் வியப்பும் வேதனையும் அடைந்தனர். ஆனால் பாபாவோ எப்போதும் போல புன்முறுவல் பூத்த முகத்துடன் அந்த இடத்தை விட்டு அகன்றார். ஷீரடி சாய்நாத மகாராஜின் தீவிர பக்தர்களில் ஒருவரும் மிகவும் ஆச்சாரசீலருமான தாசகனு மகாராஜ் தன் ஆச்சார கொள்கைகளில் தீவிர பற்றுடையவர். குல வழக்கப்படி வெங்காயத்தை முற்றிலும் தனது சாப்பாட்டிலிருந்து ஒதுக்கி வைத்தவர். வெங்காயத்திற்கு சிற்றின்பத்தை தூண்டும் சக்தி உள்ளது என்பதால் அதை விலக்கி வைத்ததாக கூறுவர். ஆனால் சத்குரு சாய்நாதரோ ஆச்சாரங்களை அதிகமாக மதிப்பவரல்ல. அதன்படி நடந்தே ஆக வேண்டும் என்பதை அவர் ஏற்றுக்கொள்பவரும் அல்ல. ஒரு நாள் பாபா தாசகனுவிடம் வெங்காயங்களை அதிகமாக கொண்ட உணவை தயாரிக்கும்படி பணித்தார். அந்த உணவை தனக்கு பரிமாறும்படி பாபா கேட்டுக்கொண்டார். தாசகனுவையும் சிறிது உண்ணுமாறு கூறினார். அதை அவர் உண்ண மாட்டார் என்பது தெரியும் என்றாலும் ஏதோ ஒரு காரணம் கொண்டு பாபா அதனை சாப்பிடுமாறு வற்புறுத்தியதால் அந்த பதார்த்தத்தை சாப்பிடுவது போல பாவனை செய்தார் தாசகனு. இதனை பாபாவுக்கு தெரியாமல் செய்ததால் தான் சாப்பிட்டு விட்டதாக ஆகிவிடும் என அவர் நினைத்தார். ஆனால் எல்லாம் அறிந்த குருநாதரை ஏமாற்ற முடியுமா? அதனை கண்டு கொண்டு பாபா வலுக்கட்டாயமாக அந்த வெங்காய பதார்த்தத்தை தாசகனு சாப்பிட வைத்தார். அதன் பிறகு பாபா உயிருடன் இருக்கும் வரை வெங்காயத்தை சாப்பிடும் வழக்கத்தை தாஸ்கனு தொடர்ந்திருந்தார். பாபாவின் ஒவ்வொரு செய்கையிலும் ஓர் உண்மை பொதிந்திருக்கும் என்பது அவர் அடியவர்களுக்கு நன்கு தெரியும். இருப்பினும் அடியவர்கள் உள்ளத்தில் எழுந்த கேள்வி பாபா எதற்காக தாசகனுவை வெங்காயம் சாப்பிட வற்புறுத்தினார் என்பதே. ஒருவன் வெங்காயத்தை சாப்பிட்டு அதன் பிறகு சிற்றின்ப ஆசையை அவன் கடந்து விட்டான் என்றால் அதுதான் அவன் பிறப்பின் பெரிய வெற்றி. அதன் பின்பு அவனுக்கு யாதொரு கெடுதலும் வராது என்று பாபா விளக்கமளித்தார். என் அன்பு குழந்தையே, உனக்கு ஒரு விஷயத்தை நான் தாமதப்படுத்துகிறேன் என்றால் அதில் ஏதோ ஒரு நன்மை பொதிந்திருக்கும். நீ தற்காலிக சந்தோஷத்தை மட்டுமே எதிர்பார்க்கிறாய். ஆனால் என் பிள்ளையான உனக்கு உன் அப்பாவாகிய நான் நிரந்தர சந்தோஷத்தை தர விரும்புகிறேன். ஆனால் அதுவரை நீ பொறுமை கொள்ள வேண்டும். நீ என்னுடைய பாதங்களை பிடித்து வணங்குகிறாய். கவலை கொள்ளாதே. உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறப்போகிறது. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. பகல் கனவில் மூழ்கி பாழாகாதே. உண்மையான வழியை நாடு. உனது சுய கௌரவத்தை நீ இழக்காதே. குருவிடம் சரணடை. உனக்கு நிச்சயமாக வெற்றி கிட்டும். நீ சாய்நாதரை நினைத்து தியானம் செய். அடுத்த நாள் காலை உனக்கு பலன் தெரியும். ஸ்ரீ சாய்நாதர் எல்லாம் அறிவார். அதனால் உன் கவலையை விடு. உன்னுடைய வழிகளையும் உணர்வுகளையும் சில உறவுகள் புரிந்து கொள்ளவில்லை என்று அதை நினைத்து கண்ணீர் வடிக்காதே. எவருக்கு எப்படி புரிய வைக்க வேண்டுமோ அப்படி நான் புரிய வைக்கிறேன். அந்த பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ தைரியமாக இரு என் தங்கமே. எதை அனுபவிக்கும் போது குற்றமற்ற ஒரு மனநிலையில் இருக்கிறோமோ அதுவே உயர்வு. இதனை உணர்ந்தால் வாழ்வில் மேன்மை நிலையை அடையலாம். நீங்கள் ஒரு சந்தோஷமான நபர் என்று நினைக்கிறீர்களா? ஆம் என்றால் எது உங்களை சந்தோஷப்படுத்துகிறது? உங்கள் குடும்பமா, வேலையா, மத நம்பிக்கையா?
குறிப்பிட்ட ஒரு லட்சியத்தை அடையும் போது அல்லது ஆசைப்பட்ட ஒரு பொருளை வாங்கும்போது நிறைய பேருடைய மனதில் சந்தோஷ அலைகள் பொங்கி எழுகின்றன. ஆனால் அந்த சந்தோஷ அலைகள் எவ்வளவு நேரத்திற்கு நீடிக்கின்றன? பெரும்பாலும் கொஞ்ச நேரத்திற்கு தான். அப்போது சந்தோஷ பாதையில் நிரந்தரமாக செல்ல என்னென்ன நெறிமுறைகள் நமக்கு உதவும்? மன திருப்தியும் தாராள குணமும் உடல் ஆரோக்கியமும் மன உறுதியும் அன்பு, மன்னிப்பு, வாழ்க்கையில் ஒரு நோக்கம், நம்பிக்கை, இவைகள் வேண்டும் நமக்கு. சந்தோஷம் என்பது நல்லபடியாக வாழ்கிறோம், இப்படியே கடைசி வரை வாழ்வோம் என்ற மனநிலை, மன திருப்தியோடு இருப்பது. சந்தோஷம் என்பது ஒரு தொடர் பயணம், அதற்கு ஒரு முடிவே இல்லை. ஆனந்தமாக வாழலாம். பூமியில் வசிப்பதற்கு பெரிய முயற்சியோ நம்பிக்கையோ துணிச்சலோ தேவையில்லை. ஏனென்றால் நம் பூமி எவ்வித பாகுபாடுமின்றி அனைவருக்கும் இடம் கொடுக்கும். ஆனால் இந்த பூமியில் வாழத்தான் நாம் பெரும் முயற்சி மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. நாம் தான் முடிவு செய்ய வேண்டும், நாம் வசிக்க பிறந்தோமா அல்லது வாழ பிறந்தோமா என்று. நல்வாழ்வு வாழ வேண்டும் என்று முடிவெடுத்த பின் நாம் செய்ய வேண்டியது ஒரு சிறு விஷயம்தான், மாற்றம். அத்தகைய மாற்றம் நம்மில் இருந்தும் நம் அன்றாட செயல்களிலிருந்தும் ஆரம்பமாக வேண்டும். மாற்றங்களை விரும்பாத எவரும் மகத்தான வாழ்வு வாழ்ந்ததாக சரித்திரம் கிடையாது. மாற விரும்பாத எந்த உயிரினமும் அதன் சந்ததியை பூமியில் விட்டு செல்லவில்லை. இதை நம்பினால் பூமியில் இனிய வாழ்வு வாழலாம். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணியும், ஒவ்வொரு நிமிடமும், ஏன் ஒவ்வொரு நொடியும் எஞ்சியுள்ள வாழ்வை ஆனந்தமாக வாழ முடிவெடுக்கும் சக்தி நம் ஒவ்வொருவரிடமும் உண்டு என்பதை நாம் நம்பித்தான் ஆக வேண்டும். ஏன் ஒரு சிலருக்கு தொட்டதெல்லாம் துலங்குகிறது? ஏன் சிலருக்கு தொட்டதெல்லாம் சுடுகிறது? ஏன் ஒரு சிலருக்கு தொட்டதெல்லாம் தொலைந்தே போகிறது? இப்போது இதற்கு காரணம் உங்களால் சொல்ல முடியும். நீங்கள் யூகிப்பது முற்றிலும் சரியே. ஆம், எல்லாவற்றிற்கும் காரணம் நம் எண்ணங்களே. எதை நாம் விரும்பி நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். நாம் நினைக்கும் அனைத்தையும் நடத்தி கொடுக்கும் சக்தி நம் ஆழ் மனதிற்கு உண்டு. நாம் நாள் முழுவதும் என்ன நினைத்து கொண்டு இருக்கிறோமோ அதுவாகவே ஆகிறோம். காரணம் நமது ஆழ்மனம். நாம் விரும்பிய அனைத்தையும் நம் கண்முன்னே கொண்டு வந்து வைக்கும் ஒரு விசுவாசமுள்ள வேலையால் தான் நமது ஆழ்மனம். நாம் விரும்பியதை அடைய ஒரே வழி நம் எண்ணங்களை சீர் செய்வதுதான், அந்த எண்ணங்களுக்கு உருவம் கொடுப்பதுதான். ஏனென்றால் நம் ஆழ்மனதிற்கு வார்த்தைகள் தெரியாது. நல்லது எது, கெட்டது எது என்று பிரித்து பார்க்க தெரியாது. எண்ணத்தை வலிமைப்படுத்துவதுதான் ஆழ்மனதை வசியப்படுத்த ஒரே வழி. ஒரு எண்ணத்தை மனதில் விதைத்து அதை அனுதினமும் நினைத்து அந்த எண்ணத்தை நம் ஐம்புலன்களாலும் உணர்ந்து வாழ்ந்தால் அந்த எண்ணம் வண்ணமாவது திண்ணம். தோல்விகள் சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் கதிரவன் போல அதனை நீக்கி அடுத்தடுத்த வெற்றிப்படியில் காலடி எடுத்து வை. முடியும் வரை அல்ல, உனது இலக்கினை அடையும் வரை.